ஹாலிவுட் நடிகர் ஜேசன் ஸ்டெய்தர் நடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்க ஷெல்டர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஷெல்டர் அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ கடற்கரை ஓரமாக ஒரு பாலடைஞ்ச லைட் ஹவுஸில் தலைமறைவாக வாழ்ந்துட்டுருக்காரு. வாரத்துக்கு ஒரு முறை அவருடைய நண்பர் அவருடைய அண்ணன் பொண்ணை கூட்டிக்கிட்டு கப்பல் மூலயமா அந்த லைட் ஹவுஸ்க்கு வந்து அவருக்கு தேவையான ஃபுட்டை கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த வாரமும் அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு ஃபுட் சப்ளை பண்ணுறதுக்காக வராங்க. ஹீரோ கிட்ட ஃபுட் சப்ளையை கொடுத்துட்டு ரிட்டர்ன் போகிறப்ப புயலோடைய தாக்கம் அதிகமாகி அந்த கப்பல் கடலில் கவுந்துருது. இப்போ ஹீரோவும் முயற்சி பண்ணி அவங்க 2 பேரையும் காப்பாற்றலான்னு போகிறாரு. ஆனால் அவர் உயிரிழந்துட்டாரு. அந்த பொண்ணு மட்டும் உயிரோட காப்பாற்றி நம்ம ஹீரோ லைட் ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு வராரு. ஹீரோ காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு காலில் அடிபட்டிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஹீரோவே அதை சரி பண்ண முயற்சி பண்ணுறாரு. ஆனாலும் மெடிசன் தேவைப்படுது அப்படிங்கிற காரணத்தினால இதனால் வரைக்கும் தலைமறைவாக யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்த நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு மெடிசன் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதுனால சிட்டிக்கு போகிறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி நிறைய கான்ட்ராக்ட் கில்லர்ஸும் MI6 சேர்ந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அடுத்தடுத்து ஹீரோ கொடுக்குற பொண்ணையும் கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு துரத்துறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் என்ன, நம்ம ஹீரோ என்ன மாதிரிலாம் சம்பவம் பண்ணாரு அந்த பொண்ணை காப்பாற்ற, யார் அவங்க, எதுக்காக நம்ம ஹீரோவையும் அந்த பொண்ணையும் கொலை பண்ண துரத்துறாங்க, நம்ம ஹீரோ யார், எதுக்காக இத்தனை நாள் தலைமறைவாக வாழ்ந்துட்டு இருந்தாரு, ஏன் நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நடிகர் ஜேசன் ஸ்டெய்தர் நடிப்பில் ரிலீஸ் ஆகிற படங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த படத்தில் வர ஆக்ஷன் சீன் தான் பட்டையை கிளப்போம். இந்த படத்தில் படம் ஸ்டார்டிங்கே ரொம்ப ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கிறாங்க. படம் ஸ்டார்ட் ஆகி 30 நிமிஷம் கழிச்சு தான் ஆக்ஷனுக்கு என்ட்ரி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்த நிறைய படங்களில் இந்த கதை அப்படியே தான் ரிப்பீட் ஆகிருக்கு. கொலை பண்ண வருவாங்க, அந்த பொண்ணை எப்படியாச்சும் உயிரோடு காப்பாற்றணும், அவ்வளோதான் கதை. மற்றபடி படத்தில் வர ஆக்ஷனு ஃபைட்டு எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு நடிப்பில் ரிலீஸ் ஆன எல்லா படங்களுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பட்டையை கிளப்போம். ஆனால் இந்த படத்தில் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நாம் பார்த்து பழக்கப்பட்ட அதே பழைய ஸ்டோரி தான். ஆனால் படத்தில் வந்திருக்க ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களோட ரோலை பக்காவாக பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ஷெல்டர் அப்படிங்கிற இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு தடவை பார்க்கலாம்பா அப்படிங்கிற ஒரு டீசெண்டான ஆக்ஷன் படமாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் எந்த ஒரு 18+ காட்சிகளும் இல்லை, அதனால் ஃபேமிலியோடவே பார்க்கலாம். இந்த படம் இப்போ தமிழில் போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான படத்தோடையோ இல்லை சுவாரஸ்யமான சினிமாத்தோடையோ மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.